ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். கொலோசியருக்கு எழுதின புத்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஜெபத்தை குறித்து பேசின காரியங்களை போன செய்தியில நாம கேட்டோம். இந்த செய்தியில அதனுடைய தொடர்ச்சியாக நாம் கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம பார்க்க போறோம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல போன செய்தியில நாம பார்த்தபோது, உங்களுக்காக நான் இடைவிடாமல் ஜெபம் செய்கிறேன் என்று பவுல் கொலோசி சபையில் உள்ள விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவானுக்கும் இந்த கடிதத்தை அவர் எழுதும்போது அவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறத காரியத்தை அவர் எழுதுறாரு. 10ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் அப்படின்றத அவர் எழுதுறார். ஏன்னா அவர் எந்த அளவுக்கு தேவனை அறிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்தவராக தேவனுடைய ஊழியத்தை எடுத்து அப்போஸ்தலனாகிய பவுல் செய்கிறாரோ, அதே போல அவர் உருவாக்கின சபைகளும் மற்ற சபைகளில் இருக்கிறதான கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் பரிசுத்தவான்களும் அவரை போலவே தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவர்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் பவுலுடைய வாஞ்சை. அதனால அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய ஜெபங்களிலே அவர்களை குறித்து அதிகமாய் ஜெபம் செய்வதாக இந்த நிருபத்தில் எழுதுறாரு. இன்றைக்கு நாம் 3 காரியங்களை குறித்து நாம பார்க்கலாம். ஒன்று, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை அவர்கள் தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தேவனை அறிகிற அறிவிலே சபை பரிசுத்தவான்களும் சபை விசுவாசிகளும் இருக்க வேண்டும் என்கிற காரியத்தையும், மூன்றாவது கர்த்தருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் என்றதான இந்த 3 காரியத்தை குறித்து சற்று நாம் தியானிப்போம். முதலாவதாக, கர்த்தருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும் என்று தேவன் நினைக்கிறார். அவருக்கு நாம் பாத்திரராய் நடந்து கொள்ளும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். எல்லா சூழ்நிலையுமே தேவன் அவருடைய சித்தத்தை அவருடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்துகிறதா தான் இருக்கிறார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் பேசும்போது சொல்றாரு, ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு பேசுறாரு. இப்போ நடக்க போற காரியத்தை தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு கண்டிப்பா அதை வெளிப்படுத்துவார். புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அதே தான் சொல்றாரு. யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசத்தை தேவனால் உண்டாய் இருக்கிறதோ என்று நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அவன் அறிந்து கொள்வான். நான் சுயமா பேசுறேனா இல்லை தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறேனா என்பதை அவன் அறிந்து கொள்வான் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கர்த்தருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்களோடு தேவன் இருப்பார். அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே தேவ சித்தத்திற்கு ஏற்றது போல இருக்கும். அதற்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல், நீங்கள் கர்த்தருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும்ன்றது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு பேசுகிறார். உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம்னா, புதிய ஏற்பாட்டில் லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சிமியோன் என்ற பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டான் என்று பரிசுத்த ஆவியினாலே அவன் ஏவப்பட்டவனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக காத்திருந்தான்னு நம்மளால பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது அவருடைய பெற்றோர்கள் கையில ஏந்தி கொண்டு தேவாலயத்துக்குள்ள வரும்பொழுது, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விட்டீர் அப்படின்னு சொல்லி அவன் பேசுறத நம்மளால அந்த வசனங்கள்ல பார்க்க முடியும். அந்த வசனத்தை நம்ம பார்த்துட்டு திரும்பி அங்க வருவோம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காண முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டுமிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்திக் கொண்டு தேவனை ஸ்தோத்திரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். ஆக சிமியோனுக்கு
ஆண்டவர் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார், அதாவது மேசியா வருவார். அவரை பார்த்த பிறகுதான் உனக்கு மரணம் இருக்கும், நீ சமாதானத்தோட போவ அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டதாகவும் அதை அவர் உணர்ந்ததாகவும் அதற்காக அவர் காத்திருந்து ஆண்டவர் வரும்போது இவர்தான் மேசியா என்பதை அவர் பார்த்தார். ஆக தேவ சித்தத்தை அறிகிறவர்கள் தேவனுடைய வழியில் அவங்க நடப்பாங்க. அவர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பார் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு நல்ல உதாரணம் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அப்படி இல்லாமல் இருந்திருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படின்றத ஆண்டவர் முன்கூட்டியே அவர்களுக்கு தன்னுடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லியிருந்தார். கர்த்தருக்கு பாத்திரராக யாரெல்லாம் நடந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பார். அவர்களும் தேவ சித்தத்தை அறிந்து அவர்களால் செயல்பட முடியும். அப்படிப்பட்ட தேவனை அறிகிற அறிவு நம்ம எல்லோருக்குமே இருக்க வேண்டும் அப்படின்றது தான் பவுலோட வாஞ்சை. இந்த ஜெபத்தை குறித்ததான இன்னொரு செய்தி இருக்குது, அதை நான் அடுத்த வசனத்திலிருந்து எடுத்து நான் உங்கள் மத்தியில் பேச போகிறேன். இரண்டாவதாக, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்க அப்படின்னு பேசுகிறார். எபேசியர் 4:1 கர்த்தருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? கர்த்தருடைய குணாதிசயத்தை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய இருதயங்களை எப்பொழுதுமே வேத வசனம் நிரப்பப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் எஸ்றா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம்னா, முதலாவது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொள்கிறாரு. அறிந்து கொண்டு அதன் பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் அழைத்து அவர்களுக்கு அவற்றை போதித்தாருன்னு நம்மளால் பார்க்க முடியும். அப்போது நம்முடைய இருதயங்களை வேத வசனம் நிரப்பப்பட்டவர்களாக நாம் இருக்கும்போது தான் எந்த நோக்கத்துக்காக நாம் அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டவர்களாக மற்றவர்களுக்கு நாம் பிரயோஜனப்படக்கூடியவர்களாக நாம் இருப்போம். தேவ சித்தத்தை அறிந்து மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை குறித்து எடுத்து நாம் காண்பிக்கவும், பிரசங்கிக்கவும், போதிக்கவும், அவர்களை தேவனுடைய வழியில் திருப்பவும் நம்மளால் முடியும். அதற்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் வேத வசனம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நாம் நடக்க வேண்டும்னு அடுத்த பாயிண்டில், நாம் செய்கிற எல்லா காரியங்களும் கிறிஸ்துவ வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கணும்னு நான் சொன்னேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நான் சரீரத்தில் குடி இருந்தாலும் குடி இல்லாமல் போனாலும் அவருக்கு பிரியமானவராய் இருக்க நாடுகிறேன்னு பவுல் எழுதுறார். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் உணர்ந்து கொள்ளும்போது நாம் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நாம் உறுதியாக நிற்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அவைகள் இருக்கணும். தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நம்முடைய காரியங்கள் இருக்க வேண்டும். அவைகள் நற்கிரியைகள் செய்யக்கூடிய வாழ்க்கையாகவும் அதன் மூலமாக நாம் கனி கொடுக்கக்கூடியவர்களாகவும் எல்லோருக்கும் பிரயோஜனப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நற்கிரிகள் செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால நம்ம அதை செய்ய வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களுக்காகவும் நற்கிரியைகள் செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே அவர் ஒப்பு கொடுத்தாருன்னு பார்க்க. நான் முன்னவே சொன்னது போல அவருடைய ரத்தத்தை சிந்தி தேவன் சம்பாதித்தாரு. எதற்காக என்றால் நாம் நற்கிரியைகள் செய்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்குள்ள இருக்கிற துர்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்குறுதல் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு கர்த்தருக்கு பாத்திரராய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்தான்னு பார்க்குறோம். ஏனோக்கு 65 வயது வரும் வரைக்கும் அவன் உலகத்துக்குரிய வாழ்க்கையோடு சேர்ந்து வாழறாரு. தன்னுடைய 65ஆம் வயதில் மெத்துசலாவை அவர் பெற்றெடுக்கிறார். அதன் பிறகு தேவனுடைய சித்தத்தை அவர் அறிந்து கொண்டு தேவனுக்கு பாத்திரராய் அவர் நடக்கிறார். சுமார் 300 ஆண்டுகள் அதன் பிறகு அவர் தேவனுடைய சஞ்சரித்தான்னு பார்க்குறோம். 365வது வயது வரும்போது
ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். ஸோ தான் வாழ்நாள் முழுவதுமே அவர் தேவனுக்கு பாத்திரராய் தேவனை அறிந்து தேவனோடையே அவர் சஞ்சரித்தார்னு பார்க்குறோம். அதனால் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு நாம் தெரிஞ்சு கொள்ள முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்களா. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். கடைசியாக பவுலுடைய இந்த ஜெபமானது தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும்னு அவர் பிரியப்பட்டு எழுதுறார். நான் சொன்னது போல கர்த்தருக்கு பாத்திரராய் நாம் நடக்கணும், நற்கிரியைகள் செய்கிறவர்களாக நாம் இருக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். கள்ள போதனைகளை இருந்து நாம் விலகி இருப்பதற்கு தேவனுடைய சத்தியம் மிகவும் முக்கியம். நாம் கிறிஸ்துவோடு நாம் நடக்கிற பொழுது நாம் தவறான உபதேசங்களிலிருந்து விலகி தேவனுடைய சத்தியத்தின்படி நடப்பதற்கு தேவன் நம்மை அனுமதிப்பார். நாமும் வழி விலகாதபடிக்கு தேவனோட ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அப்படின்றது தான் பவுல் இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரிடத்தை வேண்டுதல் செய்கிறார்.